ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு ட்ரே தான். நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே. இது வந்து ஒரு அடி இருக்கக்கூடியது சைஸு. ஒரு அடிக்கு 9 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல காஃபி ட்ரே மாதிரி இல்லை வெத்தலை பாக்கு தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் இதில் வந்து டிசைன் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே என்கிரேவிங் டிசைன் இருக்குது. கண்டிஷன் வந்து இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இதில் அந்த காலத்து பிளேட் இப்போ உள்ளது கிடையாது. இது மாதிரி இப்போ வந்தாலும் ரொம்ப இது வந்து ஓரளவு நார்மல் வெயிட்டில் இருக்குது. இப்போ வரதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பீஸ் வந்து 1400 விலை கொடுக்குறேன். இந்த மாதிரி டீ டம்ளர் மாதிரி வச்சு டீ ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1400ங்க அந்த ட்ரே. அடுத்ததாக பார்க்குறது 2 வெங்கல டம்ளர் தான். ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸ். ரொம்ப அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு கிளாஸ் கொஞ்சம் வெயிட்டாகவும், ஒரு கிளாஸ் நார்மல் வெயிட்லேயும் இருக்குது. சைஸ் வந்து 2.25 இன்ச்சு உள்ளது. 2 வெங்கல டம்ளரும் சேர்த்து 900ன்னு விலை கொடுக்குறேங்க. 900 ரூபாய். அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன வின்டேஜ் கிளாஸ் பாக்ஸ் ஜார் தான். சின்ன ஜாரு. இது வந்து நல்ல அட்ராக்டிவான ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஜார். அது மேலே வந்து பித்தளை மூடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். கேட்கவும் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 300 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். நம்ம ஏலக்காய், கிச்சன் பர்பஸில் ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காற்று போகாமல் வாசனையாக இருக்கும். அந்த காலத்து பாக்ஸு, இப்போ உள்ளது கிடையாது இதெல்லாம். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பித்தளை மூடியே வராது. சைஸ் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் இருக்கும். ஒரு பீஸ் 300 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 300ன்னு 4 பீஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு மாட விளக்கு தான். 2 மாட விளக்கு ஜோடியாக இருக்குது. ஓரளவு சைஸ் ஒத்து போகிற மாதிரி இருக்கதா பார்த்து எடுத்து வந்திருக்கேன். இருந்தாலும் அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு இது பெருசு, ஒரு இது சின்னது. பார்க்க ஆனால் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். உத்து பார்த்தோம்னா தெரியும். இது ரெண்டுமே ஓரளவு சமமாக இருக்கிறதுனால பேராகவே விலைக்கு கொடுக்குறேன். ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்க, பெருசாக இருக்கிறது 1300னும் அது 1200னும் ரெண்டும் சேர்த்து 2500 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பீங்கானில் உள்ள ஒரு ஜாடி தான். நம்ம ஊறுகாலாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாரு. இது நல்ல வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னராக இருக்குது. பீங்கான்லேயே இருந்தாலும் நல்ல ஏர் டைட் கண்டெய்னராக இருக்க மாதிரி இருக்குது. லாக் கொடுத்துருக்குறாங்க. அழகாக நல்லா ஊறுகாய் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 900. வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான். ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்து பீஸுன்னு சொல்ல முடியாது. இடப்பட்ட பீஸ் தான். வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதுல சேகரிக்கிறது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை கிண்டி. இது நல்ல பெரிய சைஸ் கிண்டி. நல்ல ஒரு 200 mlக்கு மேலே பிடிக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸு. 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1100 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 1100. நம்ம அபிஷேகம் வீட்டிலலாம் செலை வச்சு வழிபடுறவங்க அபிஷேக பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் வச்சு நம்ம பொடி டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை தான். யூஸ்வலாக இந்த டைப்பில் வந்து ஈயத்தில் வரும். இது வந்து வெளிநாட்டு பொம்மை. அந்த பேட்டர்ன் தான், அந்த டிசைன், அந்த பேட்டர்னை வச்சு தான் சொல்கிறோம். யூஸ்வலாக ஈயத்தில் வரும் இது, இந்த மாதிரியான பீஸ். இது வந்து அதிலே பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த பீஸ் வந்து 315 விலைக்கு கொடுக்குறேங்க. 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது எல்லாமே இந்த கலெக்டிங் இந்த இதில் இருக்கிற லைனில் இருக்கிறவங்க ஒரு கடைக்கு ஒரு பீஸாக வச்சுருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்கவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது தான். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு சாம்பார் வாளி. கொஞ்சம் பெரிய சைஸ் வாளி. 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. நல்ல சாம்பார் வாளி. நல்ல கண்டிஷனில் உள்ளது. நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1700 ரூபாய். இது வந்து வெயிட்டே வந்து 1 கிலோவுக்கு மேலேங்க. 1700 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். எல்லாம் பீஸ் ரேட்டு தான். இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு நல்லபடியாக கொடுக்குறோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கேரியர் தான். இது வந்து வெள்ளை பித்தளை கேரியரு. யூஸ்வலாக இது வந்து ரேர் பீஸ். இது யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறதுல பித்தளையிலேயே கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காது அதிகமாக. இது வந்து வெள்ளை பித்தளையில் கிடச்சிது. கிடைக்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தது தான். 2 ஸ்பூன் மாதிரி 2 சைடும் இருக்கக்கூடியதில் வந்து லாக் மாதிரி பண்ணிக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு யூஸ்க்கு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு டெக்கார் பீஸ், ஆர்ட் டெக்கார் பீஸ் தான் அது. ஏன்னா வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஆர்ட் டெக்கார் பீஸு. 3 கிண்ணமாக இருக்கக்கூடியது. 3 கிண்ணம் 3 மூடிங்கிற மாதிரி இருக்குது. கிண்ணம் வந்து 5 இன்ச்சு அகலம் இருக்குது ஒவ்வொரு கிண்ணமுமே.
கொஞ்சமாக பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேரியர் மாதிரியெல்லாம் கிடையாது. இது ஒரு மறுபடியும் சொல்கிறேங்க, இது ஆர்ட் டெக்கார் பீஸ் தான், ஆன்டிக் பீஸு, அந்த காலத்து பீஸு. ரேர் பீஸுங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கிறவங்க பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 5400 விலைக்கு கொடுக்குறேன். 8 இன்ச்சு ஹைட்டு வரும். 2 சைடு இருக்கிற அந்த ஸ்பூனும் தனியாக நம்ம ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலேயே இந்த மாதிரி பீஸ்லாம் விற்க மாட்டேங்கிறாங்க. வந்து எப்படின்னா அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க, அவங்களுமே ஒரு சோப் பீஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க, கலெக்ஷனில் மியூசியம் பீஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. நல்ல ஹேண்டிலும் நல்ல மேலே ஒரு இருக்கிற இதில் ஹேண்டில் இருக்குது, நல்லா தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. 8 இன்ச்சு ஹைட்டு, 5 இன்ச்சு கிண்ணம்லாம் 5 இன்ச்சு உள்ளது, 3 வகையான கிண்ணம் இருக்கிறது. கண்டிஷன் நல்லாயிருக்கு. இந்த 5400, 5400 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணுறேன். கையளவு சைஸ் தான் இருக்கக்கூடியது, அந்த காலத்து பீஸு, அவ்வளோதான். அது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சின்ன பால் தூக்கு தான், 1/2 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ளது. யூஸ்வலாக பெரிய சைஸு நிறையா கிடைக்கும், சின்னது தான் கிடைக்கிறது இல்லை. 6 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது இது, 1/2 லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெண்கலத்தில் உள்ள ஒரு சொம்பும் வெண்கலத்தில் உள்ள ஒரு டம்ளரும். வெண்கல சொம்பு நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. இதுவும் ஒரு 6 லிட்டர் 600 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. சொம்பு வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கும். அது கரெக்டாக அந்த வெண்கல டம்ளர் ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக அப்படி அது இந்த இது டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம், வெண்கல டம்ளரும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இப்படி நமக்கு சேர்த்து வச்சோம்னா பார்க்க நல்லா இருக்குது இல்லைங்களா. ஒரு தண்ணி மூடி வச்சு குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், ஒரு டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது தான். சேர்த்தே இந்த தடவை போட்டிருக்கேன். இது வந்து அந்த செட்டு வந்து 1450, 1450. அடுத்தா பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு ஃபில்ட்ரு தான். இது வந்து உங்களுக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது, 8 இன்ச்சு சைஸ் உள்ளது, கொஞ்சம் பெரிய ஃபில்ட்ரு. இப்படி 400 ml கிட்ட பிடிக்கக்கூடியது, நிறைய பேருக்கு டிகாஷன் செய்யலாம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1700 விலை கொடுக்குறேங்க. இதுவுமே நல்லா வரும்பெல்லாம் மடக்கி விட்டு நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸு. மூடி வந்து ரெண்டுக்குமே இந்த வரும்பு எவ்வளோ அழகாக மடக்கி விட்ருக்காங்க பாருங்கள். யூஸ்வலாக அந்த மாதிரி வரும்பு மடக்கி இருக்காது, அந்த காலத்து பீஸுங்கிறதுல மட்டும்தான் அந்த மாதிரி வரும்பு மடக்கியிருக்கோம். மூடி வந்து மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இந்த பீஸ் வந்து 1700 விலை கொடுக்குறேங்க, 1700. இப்போ எவ்வளவோ ஃபில்ட்ரு வந்தாலும் இந்த பழைய ஃபில்ட்ருக்கு இருக்கிற அழுத்தம் இருக்கிறது இல்லை. அடுத்ததாக பார்க்குறது வந்து மரத்தில் உள்ள ஒரு கரண்டி தான். இது ஒரே மரத்தில் குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. அந்த யாகம் வளர்க்குறதுக்கெலாம் எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பர்பஸ்க்கு உள்ள ஒரு கரண்டி. இது கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். சைஸ் வந்து 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. கிடைக்காது, இதெல்லாம் வித்தியாசமான பீஸ்னு எடுத்துகிட்டு வர்றது. 950. அந்த கரண்டி வந்து 915 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது மரத்துலேயே உள்ள ஒரு கைப்பிடி ஸ்டாண்டு மாதிரி உள்ளது. முனிவர்கள்லாம் அந்த தவம் பண்ணும்போது இதை வச்சுட்டு இந்த உங்களுக்கு மாலை எண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, பயன்படுத்தக்கூடியது. கமண்டலம்லாம் வாங்குறவங்க இதையும் சேர்த்து வாங்கலாம். இந்த கைப்பிடி வந்து கைப்பிடி வந்து 1100 விலை கொடுக்குறேங்க. 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதுவுமே வித்தியாசமான பொருள் அப்படிங்கிறதுல நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அடுத்தா பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு பக்கெட் தான். இதுவும் ஜப்பான் பீஸ். இது அங்கேருந்து வந்தது. இது இந்த மாவு வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும் உங்களுக்கு இந்த பீஸ். அடுத்ததாக பார்க்குறது செம்பில் உள்ள ஒரு குண்டான் தான். இது வந்து நல்ல சைஸ் வந்து 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 7 இன்ச்சு அகலம் வருது. நல்ல அகலக்குண்டான். நம்ம ரசம் மாதிரி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பித்தளை தான் அதிகம் கிடைக்கும், செம்பில் கிடைக்காது. இது வந்து செம்பு குண்டான், காப்பரில் உள்ளது முழுக்க. ஆனால் உள்ள நல்ல ஈயம்பூசி இருக்குது. நல்லா ரசம் வைக்கிறதுக்கோ இல்லை காஃபி டீ போடுறதுக்கோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு வெல்கம் கேர்ள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரவேற்பு பெண் மாதிரி இருக்கக்கூடிய சிற்பம் தான். 2 பீஸ் இருக்குது. இது நல்ல வித்தியாசமான ஒரு பீஸ் தான். டெக்கார் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். நம்ம வீட்லேயே நிலவாசை படிக்கிட்டு எங்கிட்ட இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்கரேஷன் லைனில் இருக்கிறவங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஹூக் இருக்குது, எங்கே வேணாலும் மாட்டி விட்டுக்கலாங்கிற மாதிரி. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு நல்ல 1.25 அடி இருக்குங்க. 1.25 அடி ஹைட்டு, அகலம் வந்து 8 இன்ச்சு அகலம் இருக்குது.
இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 1400 ரெண்டும் செட்டாக தாங்க கொடுக்குறேன். ஏன்னா ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்றுன்ற மாதிரி இருக்கும். 2800 விலைக்கு கொடுக்குறேன். 2 பீஸும். ஒரு பீஸ் வந்து 1400 2 பீஸும் 2800 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்டு தான். இது வந்து நம்ம ஃபைல்லாம் வச்சுக்கிற மாதிரி, பேப்பர் பேனாலாம் வச்சுக்கிற மாதிரி, டேபிள் மேலே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. நல்லா ஹெவி வெயிட் இது. நம்ம இது வந்து ஒரு அடியை விட கொஞ்சம் அகலம் கூட. சைஸ் வந்து இது வந்து 8 இன்ச் இருக்குது. நல்லா மேலே இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு நம்ம A4 ஷீட்டே வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸே வைக்கலாம். அந்தளவுக்கு இப்போ சொல்லப்போனால் ஃபைலுக்கான ஸ்டாண்டுன்னே சொல்லலாம் அதை. ஏன்னா வெறும் பென் ஸ்டாண்டு கிடையாது. அதை தாண்டி மற்ற டிவிஷன் இருக்கிறது ஒரு 5 டிவிஷன் இருக்குது. அதில் நம்ம என்ன வேணாலும் பொருள் வச்சுக்கலாங்கிற மாதிரி நல்ல கனமாக நல்லா திருத்தமாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன பீஸ் விட்டு போயிருக்குது. அந்த சைடு இருக்க மாதிரி இல்லாமல் இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே கண்டிஷன் நல்லாயிருக்கு. ரோஸ்வுட் மரம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. ரோஸ்வுட் மரத்தில் இன்றைக்கி இவ்வளோ அழுத்தமாக செஞ்சு நமக்கு பண்ணியிருக்காங்கிறது நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 1900 கொடுக்குறேங்க விலைக்கு, 1900. அடுத்ததாக பார்க்குறது 2 மங்கு பாத்திரம் தான். இதுவும் நல்ல பெரிய சைஸ் மங்கு பாத்திரம். ஒன்று வந்து 7 இன்ச்சு சைஸுக்கு 9 இன்ச்சு சைஸ், 7.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு உள்ளது. அடுத்தது 8 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உள்ளது. நல்லா மாவே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. மாவு எடுத்து வச்சுக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். தனித்தனியாக அது நமக்கு கொடுக்கலங்க, ரெண்டையும் செட்டாக தான் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்புறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு தான் அது. ஏன்னா கீழே விழுந்தால் அந்த என்னாமல் சிப்பாகக்கூடிய டைப்பில் உள்ளது மங்கு பாத்திரங்கிறதெல்லாம். அதனால் நம்ம ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புறதுல நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால அப்பப்போ மோஸ்ட்லி ஒவ்வொரு பொருளாக போடாமல் சேர்த்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த பீஸ் வந்து சின்னது, இந்த பீஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி. சின்னது வந்து 1700 பெருசு வந்து 1900 விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டையும் சேர்த்து 3600 விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த சைஸில் எல்லாம் கிடைக்காது, இந்த அளவுக்கு ஒரே மாதிரி கிடைக்காது. நல்ல கண்டிஷனில் உள்ளதுனால மாவு வச்சுக்கிறதுக்கு, அரிசி கொட்டி வச்சுக்கிறதுக்கு, என்ன மாதிரி பர்பஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் நல்ல அட்ராக்டிவான கலரு. ரெண்டும் சேர்த்து 3600 விலைக்கு கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டிக் பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து போடுறது, வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.